சென்னை சேட்டலைட் டவுன். சென்னையில இப்ப அண்ணா நகர்ல என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இப்ப நம்மளை சுத்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்மளை சுத்தி மால் இருக்கு, நம்மளை சுத்தி காலேஜ் இருக்கு, நம்மளை சுத்தி ஹோட்டல் இருக்கு. அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவுட்டர்ல ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் சென்னையுடைய துணை நகரம். அந்த மாதிரி சென்னையுடைய துணை நகரம் வந்து சென்னைக்கு 4 டைரக்ஷன்ஸ்ல ஏற்படுத்தியிருக்காங்க. ஒன்னு வந்து மீஞ்சூர், ஒன்னு வந்து திருவள்ளூர், ஒன்னு காஞ்சிபுரம், ஒன்னு இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லாதீங்க. அதான் காஞ்சிபுரம் போயிடுச்சு. காஞ்சிபுரம் 4 டிவிஷன் பிரிங்க. அப்படியே 4 டிவிஷன் பிரிங்க. நமக்கு 4 டைரக்ஷன். பின்னாடி சைடு 4 டைரக்ஷன். அப்ப 4 டைரக்ஷன்ல சென்னையுடைய துணை நகரங்கள் வருது. அதுல வந்து 2 துணை நகரங்கள் பக்கத்திலேயே நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? அப்ப நம்ம ப்ராஜெக்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, நம்ம நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. அந்த நாலேஜை நீங்க ஏத்துக்கங்க. அந்த அதுக்கு எல்லாமே டூல்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் பை ரெப்ரசன்டேஷன் பை வேர்ட் ஆஃப் மவுத். வாயில சொல்றது கிடையாது, எல்லாமே அதுக்கு டூல்ஸ் இருக்கு. அப்ப அந்த டூல்ஸ் வந்து பொய் சொல்லாது. இந்த வாய் பொய் சொல்லலாம், டூல்ஸ் பொய் சொல்லுமா? அதை வந்து ஜிவிஎன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து நாலேஜ் சிட்டி. நாலேஜ் சிட்டினா தமிழ்நாடுடைய நாலேஜ் சிட்டி. ஒன்லி எல்லாமே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதுதான் வரும். அது பக்கத்துல தான் நம்மளுடைய சைட் இருக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னா ரெட்டில்ஸ். ரெட்டில்ஸை பத்தி சுருக்கமா சொல்றேன். தாம்பரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சரி. ஏன் தாம்பரம் வந்து இன்னைக்கு தாம்பரத்துல ஒரு வீட்டு மனை எவ்வளவு? தாம்பரம் சொல்லுங்க சார். தாம்பரத்துல இருந்து வரீங்களா? யாரா தாம்பரத்துல இருந்து வரீங்களா? யாரா குருவஞ்சேரி பத்தி தெரியுமா? தாம்பரத்துல தாம்பரத்துல ஒரு கிரவுண்ட் எவ்வளவு இருக்கு? 2 லட்சத்து 2.5 கோடி 3 கோடி போகுது. 2 கோடி போகுது. இன்னைக்கு சிட்டில எல்லா இடத்துலயுமே 2 கோடின்றது ஆவரேஜ் ஆயிடுச்சு. தாம்பரமும் சென்னை சிட்டி. அப்போ இந்த 20 வருஷத்துல ஏன் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா மெயின் தமிழ்நாடுடைய என்ட்ரன்ஸ். தமிழ்நாடுடைய என்ட்ரன்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா அந்த பக்கம் தான் ஐடி காரிடார். அது வந்து ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி, ஈசிஆர் கனெக்டிவிட்டி, தமிழ்நாடு கனெக்டிவிட்டி. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால தாம்பரம் வந்து மிகப்பெரிய அளவுல அங்கிருந்து தாம்பரத்துல இருந்து ஒரு 15 ல இருந்து 20 கிலோமீட்டர் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கா.